சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரும் அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நில அளவை பதிவேடுகள் துறையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் 376 நில அளவையர்கள் மற்றும் 100 வரைவாளர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை சார்பில் பத்திரிகைகளில் ஓய்வு பெற்ற 42 பத்திரிகையாளர்களுக்கு மாதந்தோறும் 12,000 ரூபாய் ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 10 ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்களுக்கான ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பிலும் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் 332 கோடியே 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மேற்கூரை அமைப்புடன் கூடிய 10 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், துறை சார்பான செயலாளர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.